ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஏழு வருடங்களுக்கு பிறகு நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் திசை காட்டிக்கு அமோக வெற்றி. இருநூறுக்கும் மேற்பட்ட உள்ளூர் அதிகாரத்தை கைப்பற்றியது திசை காட்டி. கொழும்பு மாநகர சபை அதிகாரத்தை முதற் தடவையாக தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியது. ஆனால் பெரும்பான்மையை நிரூபிப்பதில் சிக்கல். சேர்ந்து ஆட்சி அமைக்க ஏனைய கட்சிகளுடன் கலந்துரையாடல். ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. இந்திய பாகிஸ்தான் பதற்ற நிலை உச்சகட்டத்தை அடைந்தது. உலக வங்கி தலைவர் அஜய் பங்கா இலங்கைக்கு விஜயம். உள்நாட்டுச் செய்திகள். 2025 உள்ளூராட்சி தேர்தலில் அரசாங்கத்தின் தேசிய மக்கள் சக்தி சராசரியாக 43.26% பெற்று இலங்கை முழுவதும் 3927 உறுப்பினர்களை பெற்றுள்ளது. அதிகாரப்பூர்வ முடிவுகளின்படி 23 மாநகர சபைகள், 26 நகர சபைகள் மற்றும் 217 பிரதேச சபைகள் உட்பட 266 உள்ளூராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகிக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி 22,58,480 வாக்குகளுடன் சராசரி வாக்கு வீதமாக 21.69 வாக்குகளை பெற்று 1767 உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டு இரண்டாவது இடத்தில் உள்ளது. அந்த கட்சி 13 உள்ளூராட்சி மன்றங்களில் முன்னிலை வகிக்கிறது. இதில் 2 நகர சபைகள் மற்றும் 11 பிரதேச சபைகள் அடங்கும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 9,54,517 வாக்குகளை பெற்று சராசரி வாக்கு எண்ணிக்கையாக 9.17 வாக்குகளை பெற்று 742 உறுப்பினர்களை பெற்றுள்ளது. ஆனால் எந்த உள்ளூராட்சி மன்றத்தையும் வழிநடத்த தவறிவிட்டது. ஐக்கிய தேசிய கட்சி 4,88,406 வாக்குகளை பெற்று சராசரி வாக்கு வீதமாக 4.69 பெற்று 381 உறுப்பினர்களை பெற்றுள்ளது. ஆனால் எந்த உள்ளூராட்சி மன்றத்தையும் வழிநடத்த தவறிவிட்டது. இலங்கை தமிழரசு கட்சி 3,07,657 வாக்குகளை பெற்று சராசரி வாக்கு வீதமாக 2.96 பெற்று 377 உறுப்பினர்களை பெற்றுள்ளது. அந்த கட்சி 37 சபைகளில் முன்னிலை வகிக்கிறது. இதில் 3 மாநகர சபைகள், 1 நகர சபை மற்றும் 33 பிரதேச சபைகள் அடங்கும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 116 இடங்களை பெற்றுள்ளது. 2 நகர சபைகள் மற்றும் 3 பிரதேச சபைகள் உட்பட 5 உள்ளூராட்சி மன்றங்களில் முன்னிலை வகிக்கிறது. அதே நேரத்தில் பொதுஜன ஐக்கிய முன்னணி 300 இடங்களையும் சர்வஜன அதிகாரம் 221 இடங்களையும் பெற்றுள்ளது. 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெளியான முடிவுகளுக்கு அமைவாக 257 உள்ளூராட்சி சபைகளை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது. எவ்வாறாயினும் அக்கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான தனி பெரும்பான்மை 126 சபைகளில் மாத்திரமே கிடைத்துள்ளது. ஏனைய சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு மற்றைய கட்சிகளின் உதவியை பெற வேண்டிய கட்டாயத்தில் தேசிய மக்கள் சக்தி காணப்படுகிறது. அத்தோடு ஐக்கிய மக்கள் சக்தி, இலங்கை தமிழரசு கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் சுயாதீன கட்சிகளிடமும் ஏனைய சபைகளுக்கான ஆட்சி அதிகாரம் பிரிந்து சென்றுள்ளது. கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட பல உள்ளூராட்சி சபைகளில் தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட உறுப்பினர்களை விடவும் அதிகளவான உறுப்பினர்களை எதிர்க்கட்சிகள் பெற்றுக்கொண்டுள்ளமை விசேட அம்சமாகும். இதற்கமைய வெளியான உத்தியோகபூர்வ முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி சராசரியாக 43.26% பெற்று இலங்கை முழுவதும் 3927 உறுப்பினர்களை பெற்றுள்ளது. அதிகாரப்பூர்வ முடிவுகளின்படி 23 மாநகர சபைகள், 26 நகர சபைகள் மற்றும் 217 பிரதேச சபைகள் உட்பட 266 உள்ளூராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகிக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி 22,58,480 வாக்குகளுடன் சராசரி வாக்கு வீதமாக 21.69 வாக்குகளை பெற்று 1767
உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டு இரண்டாவது இடத்தில் உள்ளது. அந்த கட்சி 13 உள்ளூராட்சி மன்றங்களில் முன்னிலை வகிக்கிறது. இதில் 2 நகர சபைகள் மற்றும் 11 பிரதேச சபைகள் அடங்கும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 9,54,517 வாக்குகளை பெற்று சராசரி வாக்கு எண்ணிக்கையாக 9.17 வாக்குகளை பெற்று 742 உறுப்பினர்களை பெற்றுள்ளது. ஆனால் எந்த உள்ளூராட்சி மன்றத்தையும் வழிநடத்த தவறிவிட்டது. ஐக்கிய தேசிய கட்சி 4,88,406 வாக்குகளை பெற்று சராசரி வாக்கு வீதமாக 4.69 பெற்று 381 உறுப்பினர்களை பெற்றுள்ளது. ஆனால் எந்த உள்ளூராட்சி மன்றத்தையும் வழிநடத்த தவறிவிட்டது. இலங்கை தமிழரசு கட்சி 3,07,657 வாக்குகளை பெற்று சராசரி வாக்கு வீதமாக 2.96 பெற்று 377 உறுப்பினர்களை பெற்றுள்ளது. அந்த கட்சி 37 சபைகளில் முன்னிலை வகிக்கிறது. இதில் 3 மாநகர சபைகள், 1 நகர சபை மற்றும் 33 பிரதேச சபைகள் அடங்கும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 116 இடங்களை பெற்றுள்ளது. 2 நகர சபைகள் மற்றும் 3 பிரதேச சபைகள் உட்பட 5 உள்ளூராட்சி மன்றங்களில் முன்னிலை வகிக்கிறது. அதே நேரத்தில் பொதுஜன ஐக்கிய முன்னணி 300 இடங்களையும் சர்வஜன அதிகாரம் 221 இடங்களையும் பெற்றுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2025ற்கான உத்தியோகபூர்வ முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் அனைவராலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதில் பலத்த போட்டி நிலவுகிறது. குறிப்பாக கொழும்பு மாநகர சபையின் பெரும்பான்மையை எதிர்க்கட்சிகள் கைப்பற்றியுள்ளன. 117 உறுப்பினர்களை கொண்ட கொழும்பு மாநகர சபையில் 48 உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் பெரும்பான்மைக்கு தேவையான 69 உறுப்பினர்களை பெற்றுள்ளன. எவ்வாறாயினும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி 29 உறுப்பினர்களை வென்றுள்ளதோடு ஆட்சி அமைப்பதற்காக ஏனைய கட்சிகளின் உதவியை நாட வேண்டியுள்ளது. அதேபோன்று 48 உறுப்பினர்களை கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்திக்கும் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை கைப்பற்ற ஏனைய கட்சிகளின் ஒத்துழைப்பு அவசியமாக உள்ளது. எனவே தற்போது பெரிதும் பேசுபொருளாகியுள்ள கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றப் போகும் கூட்டணி எதுவென்பதை காலமே தீர்மானிக்கும். மக்கள் நிராகரித்த எந்தவொரு கட்சியுடனும் கூட்டணியை அமைத்து உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்கும் எண்ணம் தேசிய மக்கள் சக்திக்கு இல்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஊழல் இல்லாத தேசிய சீர்திருத்த திட்டத்தை தொடர ஒரு ஆணை வழங்கப்பட்டுள்ளது. தனி ஒரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தி தெளிவான மற்றும் முன்னணி வெற்றியை பெற்றுள்ளது. இது சிறப்பு வாய்ந்தது. அதிகாரங்களை நிறுவுவதற்கு சுயாதீன குழுக்களுடன் இணைந்து செயற்பட தேசிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது. ஆனால் வாக்காளர்களால் நிராகரிக்கப்பட்ட பிற அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி அமைக்காது. முன்னணி கட்சியாக எங்களுக்கு ஆட்சி செய்ய உரிமை உண்டு. தேசிய மக்கள் சக்தி மீதான நம்பிக்கையை மக்கள் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளனர் என அவர் குறிப்பிட்டார். அவமானங்கள், அச்சுறுத்தல்கள், சேறுபூசும் வார்த்தைகள், சதித்திட்டங்கள் மற்றும் சவால்களுக்கு மத்தியில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து ஆதரவளித்த மக்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நமது நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்த முன்வந்து இந்த தேர்தலுக்கு ஒத்துழைப்பை நல்கிய நமது நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் தெரிவித்தார். அண்மையில் நடந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் இருபெரும் மக்கள் ஆணையை பெற்ற இந்த அரசாங்கம் 6 மாதங்கள் என்ற குறுகிய காலத்தில் மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது. எதிர்க்கட்சியை சேர்ந்த சகல தரப்பினர்களையும் ஒன்றிணைத்துக் கொண்டு செயற்பட வேண்டும் என்ற செய்தியை நாட்டு மக்கள் இத்தேர்தலில் ஊடாக முன்வைத்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலை கையாண்டது போலவே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் ஜேவிபி கையாண்டது. தேர்தலுக்காக மதத்தை கூட இவர்கள் பயன்படுத்தினர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இன்று விசேட அறிக்கையை முன்வைத்து கருத்து தெரிவிக்கையில் எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். பிரிந்து நின்று எதிர்கொள்வதே உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தின் அதிகரிப்புக்கும் இருப்புக்கும் வலிமை தரும் என்று அன்று நான் கூறுவது இன்று நிரூபணமாகியுள்ளது என சுட்டிக்காட்டிய தமிழரசு கட்சியின் செயலாளர் சுமந்திரன், நடைபெற்று முடிந்த தேர்தல் அனுர அலை என்று கூறப்பட்ட பொய் பரப்புரைக்கு முடிவு கட்டி தமிழ் தேசியத்தின் இருப்பை உறுதி செய்துள்ளது என்று குறிப்பிட்டார். யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு அவர் கூறினார். மீளவும் மக்கள் ஆணையோடு ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன். அந்த வர்த்தமானி பிரசுரத்தை 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் தேதி பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானியை உடனடியாக மீள கைவாங்குமாறு அரசாங்கத்துக்கு நாங்கள் மக்கள் ஆணையோடு கூறுகிறோம். அது உடனடியாக கைவாங்கப்பட வேண்டும். மே 28 வரைக்கும் அரசாங்கத்துக்கு நாங்கள் காலம் கொடுத்திருப்பதாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அரசாங்கம் இந்த வர்த்தமானியை மீள கைவாங்காமல் இருந்தால்
நாங்கள் இதற்கு எதிரான பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றை நிகழ்த்துவோம். அந்த சட்டமூலத்தை அரசாங்க சட்டமூலமாக அவர்கள் ஏற்று உடனடியாக அந்த திருத்தத்தை செய்தால் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்த முடியும். மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய இன்னொரு வேண்டுகோளாக. தமிழரசு கட்சிக்குத்தான் கூடுதலான ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது. ஆகையினாலே அதனுடைய தலைமை பதவி அல்லது மாநகர பிதா பதவி இலங்கை தமிழரசு கட்சிக்கே உரித்தானது. மற்ற கட்சிகள் அதை அனுசரித்து அதற்கான ஆதரவை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. உலக வங்கி குழுமத்தின் தலைவர் அஜய் பங்கா இன்று இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பை ஏற்று அவர் இலங்கை வந்தடைந்தார். அதேவேளை சுமார் 2 தசாப்தங்களுக்கு பின்னர் உலக வங்கி தலைவர் ஒருவரின் முதல் இலங்கை விஜயம் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாற நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போலி ஆவணங்களை தயாரித்து கிரிபத்கொட பிரதேசத்தில் உள்ள அரச காணி ஒன்றை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் அவர் இன்று மாற நீதிவான் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையிலேயே நீதவான் மேற்படி உத்தரவை பிறப்பித்துள்ளார். நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியினர் மட்டக்களப்பில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மே மாதம் 7ஆம் திகதி முதல் மே மாதம் 31ஆம் திகதி வரை இந்தியாவின் ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ள 72வது உலக அழகி போட்டியில் அனுதி குணசேகர இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கேற்கவுள்ளார். குணசேகர 2024ஆம் ஆண்டுக்கான உலக அழகி போட்டியில் சியத்த மிஸ் இலங்கை என்ற தேசிய பட்டத்தை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவரை வாழ்த்து கூறி வழியனுப்பி வைக்க வாய்ஸ் ஆஃப் ஏசியா ஊடக வலையமைப்பின் சிரேஷ்ட ஆலோசகரும் பிரபல நடிகையுமான சங்கீதா வீரரத்னா மற்றும் சியத்த ஆனழகன் போட்டியின் வெற்றியாளருமான மேக சூரியாராச்சியும் கலந்து கொண்டனர். අයිබෝවන් මගේ නම අනුදි ගුණසේකර මම තමයි මෙවර ලෝක රුරජන කිරුළ වෙනුවෙන් ලංකාව නියෝජනය කරන්න බලාපොරොත්තු වෙමින් ඉන්නේ. ලංකාව නියෝජනය කරන්න රටවල් 130ක් අතරින් එක්කෙනෙක් තමයි රුරජන කිරුළ ලබා ගන්න. ඉතින් මම බලාපොරොත්තු වෙනවා ලංකාවේ සහයෝගයත් එක්ක මගේ උත්සාහයත් එක්ක මේ කිරුළ ලංකාවට ගේන්න පුළුවන් වෙයි කියලා. ඉතින් අපි ආව ඇයට සුබ පතන්නත් මිස් වර්ල්ඩ් කිරුළ ලංකාවට ගේන්න ඇයට ශක්තිය ධෛර්යය වාසනාව ප්‍රාර්ථනා කරන්නත් අපි ඔක්කොම එකතු වුණා. අනුදී ලංකාව තමයි ඉදිරියට අරන් යන්නේ. ශ්‍රී ලංකාව ගැන තමයි අනුදී ගිහම අනුදී කියන නමින් නෙවෙයි ඇයට ආමන්ත්‍රණය කරන්නේ ශ්‍රී ලංකා කියලා මිස් වර්ල්ඩ් තරංගාවලියේදී. ඉතින් අනුදී අපි හැමෝම තමයි ශ්‍රී ලාංකික අපි හැමෝම තමයි ඉන්දියාවේදී මිස් වර්ල්ඩ් තරංගාවලියේදී නියෝජනය කරන්නේ. ඉතින් මම ආදරෙන් ආරාධනා කරනවා හැම ශ්‍රී ලාංකිකයෙක්ම මිස් වර්ල්ඩ් තරංගාවලියේ ඒ වෙබ්සයිට් එකකට ජොයින් වෙන්න අනුදිට සපෝට් කරන්න. අනුදී දිනනවා කියන්නේ අපේ රට දිනනවා කියන එක. ඉතින් අපිත් එක්ක එකතු වෙන්න කියලා මම බොහොම ආදරෙන් ආරාධනා කරන හැම දෙනාටම ඒ වගේම අනුදී මිස් වර්ල්ඩ් වෙන්න කියලා ප්‍රාර්ථනා කරන්නත් කියලා මම ආරාධනා කරනවා. சக மாணவர் ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 6 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப பீடத்தில் 3ஆம் வருடத்தில் கல்வி கற்கும் மாணவர் ஒருவர் மீது கடந்த 29ஆம் தேதி கொடூர தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது.
பாணதுரை ஹிரண பிரதேசத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் பாதாள உலக கும்பல் தலைவரின் சகாக்கள் இருவர் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் கொழும்பு கொம்பனி வீதி போலீஸ் பிரிவுக்கு உட்பட யூனியன் பிளேஸில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்தேக நபர்கள் இருவரும் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் மருதானை மற்றும் கொழும்பு 13 ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் 21 மற்றும் 25 வயதுடையவர்கள் ஆவர். சந்தேக நபர்கள் இருவரும் பாணதுரை ஹிரண பிரதேசத்தில் நபரொருவரை சுட்டுக் கொலை செய்வதற்கு துப்பாக்கிதாரிகளுக்கு துப்பாக்கி மற்றும் வேன் வழங்கி உதவி செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் கொம்பனி வீதி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொம்பனி வீதி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த ரீட் மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் முகமது லாஃபார் தாயிர் மற்றும் சரத் திசாநாயக் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த மனுவை இலங்கை பொதுஜன பெரமுனவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேரா தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் கேலிய ரம்புக்வெல்ல லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று அவர் வாக்குமூலம் அளிக்க ஆணைக்குழுவில் முன்னிலையான போதே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் கேலிய ரம்புக்வெல்ல கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். மதுகம அத்துலத் முதலி மகாவித்தியாலயத்திற்கு பின்னால் உள்ள வீதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. இதில் எவருக்கும் பாதிப்பில்லை என தெரியவந்துள்ளது. குறித்த வீட்டின் பாதுகாப்பு கருதி வான் நோக்கி போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக தெரியவந்துள்ளது. சில வருடங்களுக்கு முன்னர் குறித்த வீட்டிலிருந்து பெண் ஒருவர் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். இதையடுத்து குறித்த வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. இது வெறும் ஆரம்பம். உண்மையான தலைமையின் மீதான நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பவும் மீட்டெடுக்கவும் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டு இதனை தெரிவித்தார். குறித்த பதிவில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 6 மாதங்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீண்டும் ஒன்றிணைந்து எங்கள் கொள்கைகளுக்கு உண்மையாக இருப்பதன் மூலம் உத்வேகம் பெற்றுள்ளது. சிலர் பொய்யான வாக்குறுதிகளை நம்பியிருந்தாலும் மக்களை முதன்மைப்படுத்தும் நேர்மையான கொள்கை ரீதியான அரசியலுக்கு நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். எங்களுடன் நின்ற அனைவருக்கும் நன்றி. இது வெறும் ஆரம்பம். உண்மையான தலைமையின் மீதான நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பவும் மீட்டெடுக்கவும் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் என பதிவிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 3 பிரதேச சபைகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்களை வரவேற்கும் நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்றது. கிளிநொச்சி கந்தசாமி ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்ட உறுப்பினர்கள் கிளிநொச்சி புனித திரேசான் ஆலயத்திலும் வழிபாடுகளை மேற்கொண்டனர். வழிபாடுகளுக்கு உறுப்பினர்கள் சென்றபோது போலீசார் பேரணிகளை நடத்த முடியாது என தெரிவித்ததில் சற்று பதற்ற நிலை ஏற்பட்டது. இதையடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் போலீசாருடன் பேசியதில் நிலைமை சுமூகமானது. தமிழ் சிங்கள புது வருடத்தை முன்னிட்டு பொரெல்ல ஆயுர்வேத வைத்தியசாலையில் புதுவருட கொண்டாட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. வைத்தியசாலை ஊழியர்கள் போட்டிகளில் கலந்து கொண்டார்கள். தமிழ் சிங்கள புதுவருடத்தை முன்னிட்டு ஜெர்மனியில் வாழும் இலங்கையர்கள் புதுவருட கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஜெர்மனியில் வாழும் இலங்கையர்கள் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்.
இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் மிஷன் சிந்தூர் என்ற பெயரில் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. கோட்லி, பஹவல்பூர், முசாபராபாத் ஆகிய இடங்களில் இந்தியா ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பயங்கரவாதிகளின் 9 நிலைகளை நள்ளிரவில் அதிரடியாக இந்திய ராணுவம் அளித்தது. இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 4 பயங்கரவாத முகாம்கள், பாகிஸ்தானில் உள்ள 5 முகாம்கள் அளிக்கப்பட்டன. பஹவல்பூர், தேஹ்ரா கலான், முசாபராபாத்தில் உள்ள ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கர அமைப்புகளின் முகாம் அளிக்கப்பட்டன. இந்த நிலையில் ரஜோரி மாவட்டத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 3 இந்தியர்களும் உயிரிழந்தனர். இதேவேளை பாகிஸ்தானின் பஹாவல்பூரில் இந்திய தாக்குதல்களில் ஜெய்ஷ்-இ-முகமது தலைவர் மசூத் அசாரின் குடும்பத்தை சேர்ந்த 10 பேர் மற்றும் 4 உதவியாளர்கள் உயிரிழந்துள்ளதாக பிபிசி உருது செய்தி வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஜெய்ஷ்-இ-தொய்பா மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் ஆகியவற்றுடன் தொடர்புடைய 9 பயங்கரவாத முகாம்களை இன்று அதிகாலையில் இந்தியா தாக்கியது. பஹல்காமில் உள்ள சுபான் அல்லா வளாகத்தின் மீதான தாக்குதல்கள், பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் 26 பேரை கொன்ற பஹல்காம் படுகொலைக்கு இந்தியாவின் பதிலடியான ஆபரேஷன் சிந்தூர் இன் பகுதியாக நடத்தப்பட்ட 2 குறிப்பிடத்தக்க தாக்குதலில் ஒன்றாகும். இதில் பெரும்பாலும் சுற்றுலா பயணிகள் அடங்குவர். இதேவேளை புதன்கிழமை எல்லையிலுள்ள இந்தியா நடத்திய தாக்குதல்களிலும் துப்பாக்கி சூட்டிலும் 26 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் கூறுகிறது. அதே நேரத்தில் அணு ஆயுத போட்டியாளர்களுக்கு இடையே பல தசாப்தங்களில் நடந்த மிக கடுமையான சண்டையில் பாகிஸ்தான் ஷெல் தாக்குதலில் குறைந்தது 10 பேர் உயிரிழந்ததாகவும் 48 பேர் காயமடைந்ததாகவும் இந்தியா கூறுகிறது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் மத தலைவரான பாப்பரசர் பிரான்சிஸ் கடந்த மாதம் 21ஆம் தேதி உடல்நலக் குறைவால் மரணமடைந்தார். பாப்பரசர் பிரான்சிஸ் மறைவைத் தொடர்ந்து புதிய பாப்பரசரை தேர்வு செய்யும் மாநாடு இன்று தொடங்கியுள்ளதாக வத்திக்கான் அறிவித்தது. அதன்படி இன்று பாப்பரசர் தேர்வு தொடங்கியுள்ளது. வத்திக்கானில் உள்ள 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாரம்பரியமிக்க சிஸ்டைன் தேவாலயத்தில் புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுப்பதற்கான ரகசிய ஆலோசனை கூட்டமும் வாக்கெடுப்பும் நடைபெற்றது. இதற்காக வத்திக்கானில் 250 கர்தினால்கள் குவிந்துள்ளனர். ஆனால் 80 வயதிற்குட்பட்ட 133 கர்தினால்கள் மட்டுமே புதிய பாப்பரசரை தெரிவு செய்யும் தேர்தலில் பங்கேற்று வாக்களிப்பார்கள். வாக்கெடுப்பில் பங்கேற்க உள்ள கர்தினால்கள் சிஸ்டைன் தேவாலயத்திற்குள் செல்வதற்கு முன்னர் பைபிள் மீது கை வைத்து ரகசிய காப்பு உறுதிமொழி எடுத்துக் கொள்வர். கர்தினால்களை தவிர 2 அவசர கால வைத்தியர்கள், கர்தினால்களுக்கு சமைக்கும் நபர்கள் மட்டுமே சிஸ்டைன் தேவாலயத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். கர்தினால்கள் உள்பட சிஸ்டைன் தேவாலயத்திற்குள் செல்லும் அனைவரும் வெளியுலக தொடர்பை நீக்க வேண்டும். இதையடுத்து வத்திக்கானில் தொலைத்தொடர்பு சேவை துண்டிக்கப்படும். சிஸ்டைன் தேவாலயத்திற்கு உள்ளேயும் வெளிப்பகுதியும் தொலைபேசி மற்றும் இணைய சிக்னல்களை தவிர்க்க ஜாமர்கள் பொருத்தப்பட்டிருக்கும். கர்தினால்கள் தங்கும் மாளிகையிலும் தொலைக்காட்சி, வானொலி, செய்தித்தாள் ஆகியவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதிய பாப்பரசராக தேர்வு செய்யப்படுபவருக்கு 3/2 பங்கு பெரும்பான்மை கிடைக்கும் வரை பல்வேறு கட்ட வாக்கெடுப்பு நடைபெறும். ஒவ்வொரு கர்தினால் வாக்காளரும் தாம் விரும்பும் வேட்பாளரின் பெயரை வாக்கு சீட்டுகளில் எழுதி தங்களது வாக்குகளை அளிப்பார்கள். இந்த நடைமுறைகளுக்கு பின்னர் சிஸ்டைன் தேவாலயத்தில் அண்மையில் பொருத்தப்பட்ட புகைப்போக்கியில் கருப்பு நிற புகை வெளியிடப்பட்டால் பாப்பரசர் தேர்வு செய்யப்படவில்லை என்பதை குறிக்கும். வெள்ளை நிற புகை வந்தால் புதிய பாப்பரசர் தேர்வு செய்யப்பட்டதை குறிக்கும். பாப்பரசர் தேர்வு செய்ய கர்தினால்கள் வாக்கு செலுத்திய சீட்டுகள் உடனடியாக எரிக்கப்படும். புதிய பாப்பரசர் தேர்வு போட்டியில் இத்தாலியை சேர்ந்த பியட்ரோ பரோலின், ஹங்கேரியை சேர்ந்த பீட்டர் எர்டோ, பிலிப்பைன்ஸை சேர்ந்த லூயிஸ் ஆண்டோனியா டாக்லே உட்பட 8 பேர் உள்ளனர். இந்தோனேஷியாவில் இன்று திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இலங்கை நேரப்படி மதியம் 12:39 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.1 ஆக பதிவானதாக தேசிய நில அதிர்வு நிலையம் தெரிவித்துள்ளது. 70 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 1.13 டிகிரி வடக்கு ஆட்சரேகையிலும் 97.54 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். விளையாட்டு செய்திகள்.
2025 இந்தியன் பிரீமியர் லீக் தொடரின் 56வது ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதின. நாணய சுழற்சியில் வென்ற குஜராத் அணி பந்துவீச்சை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய மும்பை அணி 20 ஓவரில் 155 ஓட்டங்களை குவித்தது. தொடர்ந்து ஆடிய லக்னோ அணி 18 ஓவரில் 6 விக்கெட்டுக்கு 132 ஓட்டங்களை எடுத்த நிலையில் மழை பெய்ததால் ஆட்டம் தடைபட்டது. இதையடுத்து குஜராத் வெற்றி பெற ஒரு ஓவரில் 15 ஓட்டங்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. குஜராத் கடைசி ஓவரில் 15 ஓட்டங்கள் எடுத்து 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியடைந்தது. இந்த நிலையில் இன்றிரவு நடைபெறும் 57வது லீக் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதவுள்ளன. இந்த போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு ஆரம்பமாகும். மேற்கு சபரகமுவ, மத்திய ஊவா, தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனர்வ மாவட்டத்திலும் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். இந்த பகுதிகளில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னலால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.